ஸ்ரீ ரேவா காண்டம் 207 அத்தியாயம் சுவர்ணபிந்து தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதற்கு முன்னால் சுவர்ணபிந்து என்று நன்கு அறியப்பட்ட புனிதமான தீர்த்தம் உள்ளது. அங்கு புனித நீராடுபவர்கள் சொர்க்கம் செல்கிறார்கள். இறந்த பின்னர் அவர்களுக்கு மறுபிறவி இல்லை. பூமியின் அதிபதியே, அந்த தீர்த்தத்தில் புனித நீராடிய பின்னர் ஒரு பிராமணருக்கு ஒரு தங்க துண்டை பரிசாக அளிப்பதால் ஏற்படும் நன்மையை செவிமடுப்பீராக. அனைத்து இரத்தினங்களிலும் தங்கம் சிறந்த இரத்தினமாகும். அது அக்னியின் உக்கிரமான பிரகாசத்திலிருந்து பிறந்தது. எனவே அது பூமியில் மிகச் சிறந்தது. ஆகவே ஒருவன் ஒரு தங்க நாணயத்தை கொடுத்தால் அது நகரங்கள், பட்டணங்கள், மலைகள், காடுகள், பூங்காக்கள் உள்ளிட்ட முழு பூமியையும் கொடுத்ததற்கு சமம். தங்க கொடையால் முன்னர் செய்த மன ரீதியான, சொல் ரீதியான, உடல் ரீதியான பாவங்கள் அனைத்தும் முற்றிலுமாக அழிந்து விடுகின்றன. பக்தன் ஒரு மயிரிழை அளவு சிறிய தங்க நாணயத்தை கொடுத்தாலும் அங்கே தீர்த்தத்தில் அவன் மரணம் அடைந்ததும் சொர்க்கம் செல்கிறான். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. அங்கே அவன் ஒரு சிறந்த ஆகாய ரதத்தில் அமர்ந்து வித்யாதரர்கள் மற்றும் சித்தர்களால் வழிபடப்படுகிறான். அனைத்து உயிரினங்களும் அழியும் வரை அவன் அங்கேயே தங்கி இருக்க வேண்டும். அவனுடைய சொர்க்கத்தில் தங்கும் காலம் முடிவுக்கு வரும்போது அவன் மனித பிறவி எடுக்கிறான். கோடிக்கணக்கான தங்க நாணயங்களை கொண்ட ஒரு குடும்பத்தில் அவன் ஒரு பிராமணனாக மறுபிறவி எடுக்கிறான். அவன் எல்லா நோய்களிலிருந்தும் விடுபடுவான். அவன் எல்லா உலகங்களிலும் மதிக்கப்படுவான். அவன் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து அரச சபைகளில் நன்கு அறியப்பட்டவனாக திகழ்வான். 207 அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.